இந்தியன் ஆர்மி அக்னிவிற்கான சேலரி பேக்கேஜ் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. இதுல நம்ம பேசிக் சேலரி பத்தி மட்டும் தான் பார்க்க போறோமே தவிர வேற எந்த ஒரு அலவன்சஸ் பத்தியும் பார்க்க போறது இல்ல. நீங்க ஜாயின் பண்ண தேதியில இருந்து ஒவ்வொரு மாசமும் முதல் வருஷத்துக்கான சேலரி உங்களுக்கு ஆரம்பிச்சிரும். அதுல ஃபர்ஸ்ட் வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 30,000 உங்களுக்கு சேலரி வரும். அதுல உங்க கையில கொடுக்கக்கூடியது 70%. அதாவது 21,000 தான் உங்க கையில கொடுப்பாங்க. மீதி 30% அந்த சேவா நிதிக்கான பேக்கேஜ்ல ஆட் ஆயிரும். மீதி 30% எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 9,000 அந்த 9,000 உங்களோட சேவா நிதி பேக்கேஜ்ல ஆட் ஆயிரும். அதே மாதிரி கவர்மெண்ட் சைடுல இருந்து ஒரு 30% வந்து அந்த சேவா நிதிக்காக ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அதுவும் இதே அமௌண்ட் தான் 9,000 அதுவும் இதுல ஆட் ஆயிரும். உங்களுடைய 2வது வருஷத்துக்கான சேலரி எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 33,000 கொடுப்பாங்க. முதல் வருஷத்தை விட 3,000 இன்க்ரீஸ் பண்ணி 33,000 கொடுப்பாங்க. அதுல உங்க கையில கொடுக்கக்கூடிய 70% எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 23,100 இருக்கும். அந்த மீதி இருக்கிற 30%, அதாவது சேவா நிதி பேக்கேஜ்ல ஆட் ஆகக்கூடிய 30% 9,900. அதே 9,900 கவர்மெண்ட் சைட்ல இருந்து சேவா நிதி பேக்கேஜ்ல ஆட் பண்ணிடுவாங்க. உங்களோட 3வது வருஷத்துக்கான சேலரி எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 33,000 இருந்து 36,500 கூட்டிடுவாங்க. அதுல உங்க கையில கொடுக்கக்கூடிய 70% எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 25,550. இந்த அமௌண்ட் தான் உங்க கையில கொடுப்பாங்க. மீதி 30% 10,950 உங்களோட சேவா நிதி பேக்கேஜ்ல ஆட் ஆயிரும். அதே மாதிரி கவர்மெண்ட் சைட்ல இருந்து சேவா நிதி பேக்கேஜ்க்கான 10,950 அதுல ஆட் ஆயிரும். அதே மாதிரி 4வது வருஷத்துக்கான சேலரி எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 40,000 கூட்டியிருப்பாங்க. அதுல உங்க கையில கொடுக்கக்கூடிய 70% எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 28,000 உங்க கையில கொடுப்பாங்க. மீதி இருக்கிற 30% அதாவது 12,000 அது சேவா நிதி பேக்கேஜ்ல ஆட் ஆயிரும். அதே மாதிரி கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் சேவா நிதி பேக்கேஜ்க்கான அந்த 12,000 ஆட் பண்ணிடுவாங்க. நீங்க 4 வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு வரும்போது உங்களோட சேலரியில இருந்து கட் பண்ண 30% கார்பஸ் ஃபண்டும், கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுத்த 30% கார்பஸ் ஃபண்டும் ரெண்டு சேர்ந்து அந்த சேவா நிதி பேக்கேஜ் 10,40,000 கிட்ட உங்க கையில வட்டியோட கொடுப்பாங்க. சேலரி கம்மியா இருக்குங்கிற கவலையே வேணாம். இப்ப நம்ம பார்த்தது முழுக்க முழுக்க பேசிக் சேலரி மட்டும்தான். இதை தவிர்த்து இதோட நிறைய அலவன்சஸ் எல்லாம் ஆட் ஆகும். உங்களோட போஸ்டிங் எந்த இடத்துல போடுறாங்கன்றத பொறுத்து ரிஸ்க் அலவன்சஸ் எல்லாம் இருக்கும். அதோட சேர்ந்து நிறைய அலவன்சஸ் இருக்கும். சோ பயப்படவே வேணாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்தியன் ஆர்மில ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.